நாம் அனைவரும் பயன்படுத்தும் செல்போனிற்கு அமெரிக்க ராணுவத்தின் செயற்கைக்கோள்களிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதே தகவல்களை வைத்துத்தான் ராணுவத்தின் ஏவுகணைகள் மற்றும் குண்டுகள் துல்லியமாக எதிரியின் மீது தாக்குதல் நடத்துகின்றன. அதை வைத்துத்தான் விமானங்கள் திசையறிந்து பறக்கின்றன. சிறிய ட்ரோன்கள் முதல் மிகப்பெரிய வாகனங்கள் வரை திசையை கண்டுபிடித்து பயணிக்கின்றது. அது என்ன நமது செல்போனுக்கு வருகிறது என்று கேட்டால் அது வேறொன்றும் இல்லை, நாம் பயன்படுத்தும் மேப்ஸ் எனப்படும் செயலிகளுக்கு பின்பு உள்ள GPS என்ற தொழில்நுட்பம். இந்த GPS தொழில்நுட்பம் அமெரிக்க ராணுவத்தால் அமெரிக்க ராணுவ பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது. பின்பு அது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ நமது செல்போன்கள் அமெரிக்க ராணுவ செயற்கைக்கோளோடு தொடர்பில் இருக்கிறதா என்று உங்களுக்கு சந்தேகம் வரும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் GPS-ஐ வைத்து இந்த பூமியில் அந்த செல்போன் இருக்கும் இடத்தை எவ்வாறு துல்லியமாக கண்டுபிடிக்க முடிகிறது என்ற தொழில்நுட்பத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் மிகவும் எளிய முறையில் தெளிவாக விளக்கியுள்ளோம். மற்றும் இந்த GPS-க்கு போட்டியாக மற்ற நாடுகள் உருவாக்கி கொண்டு வருகின்ற மற்ற செயற்கைக்கோள் அமைப்புகளை பற்றியும் தெளிவாக விளக்கியுள்ளோம். இந்த உலகத்தில் ஒரு வீடு எங்க இருக்குன்னா அதற்கு அட்ரஸ் கொடுப்போம். உதாரணமா இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில், இந்த மாவட்டத்தில், இந்த நகரத்தில், இந்த தெருவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட எண் கொண்ட வீடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பூமியில் நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை துல்லியமாக சொல்ல நமக்கு கோஆர்டினேட்ஸ் என்ற அளவுகள் தேவை. அதுல பல பல வகைகள் இருக்கு. உதாரணமா லாட்டிடியூட், லாங்கிடியூட்னு எல்லாம் நம்ம பள்ளி புத்தகங்கள்ல படிச்சிருப்போம். அதற்குள்ள போக வேண்டாம். நம்ம எங்க இருக்கிறோம்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்றத இப்ப பார்ப்போம். இன்று நாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் செல்ல வழியை கண்டுபிடிக்க, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் என்றால் நேவிகேட் பண்ணுவதற்காக மற்றும் நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள கூகுள் மேப்ஸ் போன்ற செயலிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா இதற்கு பின்னாடி இருக்கிற தொழில்நுட்பத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை புரிந்து கொள்ளணும் என்றால் முதலில் ட்ரைலேட்டரேஷன் என்ற தொழில்நுட்பத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு மேஜிக் புறாவை வைத்து உங்களுக்கு விளக்க போறோம். இந்த மேஜிக் புறாவுக்கு என்ன மேஜிக் அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட வேகம், அதாவது ஒரு உதாரணமா 30 கிலோமீட்டர் வேகம்னு தொடர்ந்து பறக்கும். அது எங்கிருந்து பறக்க விட்டாலும் நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்திற்கு நேர்கோட்ல வந்து சேரும். இதுதான் அதனுடைய மேஜிக். நீங்க எங்க வேணா இருக்கலாம், அது வேற எங்கும் போகாது, நேர்கோடாக பறந்து வந்து உங்ககிட்ட வந்துடும். இது உலகத்தில் சாத்தியமில்லாத ஒன்று, அதனால நம்ம மேஜிக்னு சொல்றோம். நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பல பரிமாணம் கொண்ட இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு எளிமையாக புரியக்கூடியது ஒரு பரிமாணம், 2 பரிமாணம் மற்றும் 3 பரிமாணம். இப்ப முதல்ல சிங்கிள் டைமென்ஷன் சொல்லக்கூடிய ஒரு பரிமாணத்திலிருந்து ஆரம்பிப்போம். அதுல ஒரு கோடு தான் நம்மளுக்கு இருக்கும். உங்க நண்பர்கிட்ட ஒரு மேஜிக் புறாவை கொடுத்து நான் சொல்லும் பொழுது அதனை பறக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. பாயிண்ட் 7 இருந்து புறப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க. இப்ப நீங்க 7 இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்கீங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க நண்பருக்கு தொலைபேசியில் அழைத்து புறாவை பறக்க விடு அப்படின்னு சொல்றீங்க. அந்த புறா எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறதோ அதை வைத்து எவ்வளவு தூரம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கன்றத கண்டுபிடிக்கலாம் இல்லையா? நான் தான் சொன்னேன், புறா 30 km/h வேகத்துல வருது அப்படின்னும் பொழுது வேகத்தை நேரத்தோடு பெருக்கினால் உங்களுக்கு இவ்வளவு தூரம் என்பது தெரிய வந்துவிடும். உதாரணமா ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் அந்த புறா வந்தது என்றால் 15 கிலோமீட்டர் நீங்க கடந்து வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்களுடைய பொசிஷன் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. உங்க நண்பரிடம் பேசுனீங்க, அவர் புறாவை உடனே பறக்க விட்டாரா அல்லது 5 நிமிடம் கழித்து பறக்க விட்டாரா என்பது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு 5 நிமிடம் கழித்து பறக்க விட்டிருந்ததுன்னா 25 நிமிடங்கள் தான் அந்த புறா பறந்திருக்கு. அப்படின்னும் பொழுது உங்களது கணிதம் தப்பாகும். நீங்க 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மாட்டீங்க, அதை விட குறைந்த தொலைவில் இருப்பீங்க. அதாவது உங்களுடைய கணிதத்துல எரர் எனப்படும் தவறு இருக்கு. இதை போக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? ஒரு சின்ன செயலை செய்வதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். உங்கள் நண்பரிடம் நீங்க ஒன்னு சொல்லலாம், நீ எப்ப புறாவை பறக்க விடுறியோ அந்த நேரத்தை ஒரு சின்ன சீட்டுல குறித்து வைத்து அந்த புறாவை என்னிடம் பறக்க விடு அப்படின்னு.
அப்படின்னும் பொழுது உங்கள் நண்பர் 10 நிமிடம் கழித்து தான் புறாவை பறக்க விடுறார் அப்படின்னா அவர் பறக்க விடும் நேரத்தை அந்த புறாவின் காலில் உள்ள சீட்டில் குறித்து பறக்க விடுவார். அப்படின்னும் பொழுது உங்ககிட்ட வரும் பொழுது இப்ப என்ன நேரம் இருக்கிறதோ அதையும் புறா பறக்க விடப்பட்ட நேரத்தையும் கழித்து நேரத்தை கண்டுபிடிக்க முடியும். நேரத்தை வைத்து அதனுடைய வேகம் 30 கிலோமீட்டர் என்ற வேகத்தை வைத்து உங்களால எவ்வளவு தூரத்தில் இருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு பரிணாமம். இப்போ இதை 2 பரிணாமத்துக்கு எடுத்துட்டு போவோம். அதாவது 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷன் அப்படின்னும் போது ஒரு பிளேன் நம்ம பிளாட்டான தரைன்னு எடுத்துக்கிட்டா இப்போ ஏன்ற புள்ளியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு அந்த புறா வந்திருக்கு. அந்த புள்ளி ஏல இருந்து எந்த திசையில வேணா 15 கிலோமீட்டர் போயிருக்கலாம். அப்படின்னும் பொழுது அந்த ஏன்ற புள்ளியிலிருந்து 15 கிலோமீட்டர் வட்டம் போட்டு அந்த வட்டத்துல நம்ம எங்கேயோ இருக்கோம் அப்படின்றத மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதை வைத்து இந்த பிளேன்ல எந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்றத முழுசா கண்டுபிடிக்க முடியாது. சரி, இப்ப வேற என்ன பண்ணலாம்? இதை எப்படி ஒரு புள்ளிக்கு கொண்டாடலாம்னு பார்ப்போம். இதே மாதிரி 2வது புறாவை இன்னொரு நண்பர்கிட்ட கொடுத்து அது வேறொரு இடம், அதாவது இந்த இடம் இல்லாம வேறொரு இடத்துல இருந்து அதே மாதிரி காலில் சீட்ல எந்த நேரத்துல பறக்க விட்டோன்றதையும் கொடுத்து பறக்க விடுன்னு சொல்லி அந்த புறாவும் வந்து சேருதுன்னு வச்சு. இப்போ அந்த புறா என்ன சொல்லுது? பீன்ற புள்ளியிலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அப்படின்ற மாதிரி நமக்கு கணிதம் வருதுன்னு வச்சு. இப்போ என்ன அர்த்தம்னா பி என்ற இடத்தை சுத்தி 20 கிலோமீட்டருக்கு ஒரு வட்டம் இட்டால் அந்த வட்டத்தில் எங்கோ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வட்டமும் அந்த வட்டமும் எவ்வாறு இன்டர்செக்ட் எனப்படும் ஒன்றை ஒன்று கடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 புள்ளிகள்ல கடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இந்த 2 புள்ளியில ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதுவும் நமக்கு பத்தாது. ஏன்னா 2 புள்ளிகள்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அப்ப எதுக்கு சரியானது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு 3வது புறாவை பாயிண்ட் சி என்ற இடத்துல இருந்து பறக்க விட சொல்லணும். அப்படி பறந்து வரும்பொழுது அது பறந்து வரும் நேரத்தை வைத்து 25 கிலோமீட்டர் என்று உங்களால கணிக்க முடியுது. அப்படின்னும் பொழுது சி என்ற புள்ளியை வைத்து 25 கிலோமீட்டர் ரேடியஸ் கொண்ட நாம் இருக்கும் இடம் வழியாக போகிற மாதிரி ஒரு வட்டத்தை போட்டீங்க அப்படின்னா உங்களால தெளிவா கண்டுபிடிக்க முடியும் எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை. அதாவது இந்த 3 புள்ளிகளிலிருந்து இந்த தூரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். இதை வைத்து இந்த பிளேனில் எங்கே இருக்கிறோம் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. சரி, இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்ப 3 புறா இருக்கு. இந்த 3 புறால எது எந்த புறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 3 புறா வந்திருக்கு அப்படின்னும் பொழுது அந்த புறா எங்கிருந்து வந்ததுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இதற்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் உங்க நண்பர்கள்ட்ட சொல்லிடலாம். அந்த புறாவுடைய பறக்க விட்ட நேரத்தோட சேர்த்து புறா எங்கிருந்து பறக்க ஆரம்பித்தது என்பதையும் எழுதி அனுப்புங்கன்னு சொல்லலாம். சொன்னா சிம்பிளா முடிஞ்சிடும் இல்லையா? அதாவது இந்த புறா 10 மணி அளவில் பாயிண்ட் ஏல இருந்து பறக்க விடப்பட்டதுன்னு அந்த புறா 10:01 பாயிண்ட் பி இருந்து 2வது புறா பறக்க விடப்பட்டதுன்னு அந்த புறா கால்லையும், பாயிண்ட் சி இருந்து 3வது புறா 10 மணி 3 நிமிடத்தில் பறக்க விடப்பட்டது அப்படின்னு அந்த புறா கால்லையும் கட்டி அனுப்பிச்சா எந்த ஒரு குழப்பமும் இருக்காது இல்லையா? இதுதான் மிக எளிய வழி நீங்க எங்க இருக்கீங்கன்றத கண்டுபிடிப்பதற்கு. இவ்வாறு 3 வெவ்வேறு புள்ளிகளிலிருந்து அதனுடைய தூரம் தெரிந்து அதிலிருந்து நாம் இருக்கும் இடத்தை அறிவதை நம்ம ட்ரைலேட்ரேஷன் என்று சொல்லுவாங்க. இது நிலத்தை அளக்கும் நில அளவையாளர்கள் இதனை அதிகமாக பயன்படுத்துவாங்க. ட்ரைலேட்ரேஷன், ட்ரையாங்குலேஷன், இன்னும் பல வகைகளை அவங்க பல நூற்றாண்டுகளாக இந்த கணிதத்தை பயன்படுத்திட்டு வராங்க. அது இப்போ GPS கருவியில எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பார்ப்போம். சரி, இந்த மொத்த பூமியிலையும் நம்ம இருக்கும் பொசிஷனை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத இப்ப பார்ப்போம். சின்ன இடம்னா புறாவை வைத்து இதை விளக்கியிருந்தோம். ஆனா நம்ம கிட்ட தான் இப்படி ஒரு மேஜிக் புறா இல்லையே. அதே சமயத்துல இந்த பூமிங்கிறது ரொம்ப மிகப்பெரியது. அப்படின்னும் பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட புறா இல்லைன்னாலும் என்ன, செயற்கைக்கோள்கள் இருக்கு இல்லையா? செயற்கைக்கோள்களை மேல பறக்க விட்டு செயற்கைக்கோள்கள் இருந்து செய்தி அனுப்பலாம் இல்லையா? அந்த செய்தியை நீங்க புறான்னு நினைச்சுக்கோங்க. எத்தனை மணிக்கு செய்தி அனுப்பப்பட்டது, அந்த செய்தி அனுப்பும் பொழுது அந்த செயற்கைக்கோள் எங்க இருக்கு அப்படிங்கறத அந்த சிக்னல்லையே என்கோட் பண்ணி அனுப்பலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்படியே புறா மாதிரி புறா கால்ல எந்த நேரம் எந்த இடத்துல இருந்து புறப்பட்டது என்பது எழுதியிருக்கும். அதே மாதிரி செயற்கைக்கோளுடைய அந்த சிக்னல்களில் இந்த செயற்கைக்கோளிலிருந்து அந்த சிக்னல் அனுப்பப்பட்ட நேரம் மற்றும் அது அந்த நேரத்தில் அந்த செயற்கைக்கோள் எங்கு இருந்தது என்ற தகவல் அதுல இருக்கும்.
ஒளியின் வேகம் என்ன என்பது நமக்கு தெரியும். அப்படின்னும் பொழுது அதை வைத்து அந்த செயற்கைக்கோளிலிருந்து அந்த தகவல் வந்த நேரம், தகவல் நம்மிடம் வருவதற்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை வைத்து நாம் அந்த செயற்கைக்கோளிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறோம் என்பதை நம்மளால கணக்கிட முடியும். ஒரு 2 டைமென்ஷன் பிளேன் எனப்படும் 2 பரிமாணங்கள் கொண்ட இடத்துல ஒரு புள்ளியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த தூரத்திற்கான ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்தில் நமது பொசிஷன் எங்கே வேணா இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் பூமியில் நாம் இருப்பதும் முப்பரிமாண இடத்துல, அதாவது 3 டைமென்ஷன்ல இருக்கு. அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி வட்டம் போடுவதற்கு பதில் முப்பரிமாணத்துல ஒரு ஸ்பியர் எனப்படும் ஒரு கோள வடிவத்துல நம்ம எங்க வேணா இருக்கலாம். இப்போ உதாரணமா அந்த செயற்கைக்கோள்ல இருந்து 24,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ் எனப்படும் அது மேற்பரப்புல நம்ம எங்க வேணா இருக்கலாம் அப்படின்றது அர்த்தம். இப்போ இதே மாதிரி இரண்டாவது செயற்கைக்கோள்ல இருந்து நமக்கு தகவல் வந்ததுன்னா அந்த 2 ஸ்பியரும் இன்டர்செக்ட் எனப்படும் சேரும் இடத்தை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதை பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு வட்ட வடிவமாக இருக்கும். அந்த வட்டத்துல நம்ம எங்கோ இருக்கோம் அப்படிங்கறது அர்த்தம். இப்பொழுது மூன்றாவது செயற்கைக்கோளிலிருந்து நமக்கு தகவல் வந்தது அப்படின்னா இந்த வட்டத்தை இன்னொரு வட்டம் வெட்டும். அது பாத்தீங்கன்னா நமக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். ஒரு புள்ளி பூமியிலும் ஒரு புள்ளி ஆகாயத்திலும் இருக்கும். நம்ம பூமியை ஒரு வட்டமாக கணக்கு கொண்டா நம்மளால பூமியில நம்ம எங்க இருக்கோம் என்பதை இதன் மூலம் தெளிவாக ட்ரைலேட்ரேஷன் பயன்படுத்தி பூமியில நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். 3 செயற்கைக்கோள்களிலிருந்து வரும் அந்த சிக்னல்களை வைத்தே நம்மால் எங்கு இருக்கிறோம் என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் குறைந்தபட்சம் 4 செயற்கைக்கோள்களையாவது பயன்படுத்துவாங்க. அது ஏன்றத இப்ப பார்ப்போம். 4வது செயற்கைக்கோளை ஏன் பயன்படுத்துறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த செயற்கைக்கோள்களிலிருந்து வரும் சிக்னல்களில் எவ்வாறு நேரம் அனுப்பப்படுகிறது என்பதை இப்ப பார்த்துட்டு வருவோம். ட்ரைலேட்ரேஷன்ல ரொம்பவே முக்கியமான ஒண்ணு என்னன்னா, நம்ம பயன்படுத்தும் கடிகாரங்கள் அனைத்தும் சரியான நேரம் காமிக்கணும். அதாவது எந்த நேரத்தில் கிளம்பியதோ அந்த நேரம் மிக மிக துல்லியமாக சரியாக இருக்கணும். நம்ம புறா 30 km/h வேகத்துல வரும்பொழுது நமது கடிகாரத்திற்கும் அனுப்பியவருடைய கடிகாரத்திற்கும் 1 நிமிட வித்தியாசம் இருந்தது அப்படின்னா, 1 நிமிடத்திற்கு 500 மீட்டர் அந்த புறா பறக்குது அப்படின்னும் பொழுது 500 மீட்டர் அளவிற்கு நமது கணிப்பில் தவறு வரும். ஆனால் நாம் இங்க பயன்படுத்துவது செயற்கைக்கோள்களிலிருந்து வரும் மின்காந்த அலைகளை. ஜிபிஎஸ் சேட்டலைட்லாம் 20,200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அப்படின்னும் பொழுது ஒரு நொடிக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வருவதால் ஒரு நொடிக்குள்ளேயே அந்த செயற்கைக்கோள்ல இருந்து நமக்கு சிக்னல்கள் வந்து சேர்ந்துடும். அப்படின்னும் பொழுது அந்த செயற்கைக்கோளில் உள்ள அந்த கடிகாரம் 1 மைக்ரோ செகண்ட் தவறாக இருந்ததுன்னா கூட நம்முடைய கணிப்பு 300 மீட்டர் தொலைவில் மாறிவிடும். அதனால செயற்கைக்கோள்கள் மற்றும் ரிசீவர்கள்ல துல்லியமான அதே சமயத்துல ஒரே நேரம் இருக்கணும். சரி, எப்படி அனைத்து செயற்கைக்கோள்களிலும் துல்லியமாக நேரத்தை வச்சிருப்பாங்கன்றத இப்ப பார்ப்போம். நமக்கே தெரியும், கடிகார கடையில் போய் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கடிகாரமும் ஒரு நேரம் காமிக்கும். இவ்வாறு எண்ணிலடங்காத நேர வித்தியாசங்கள் இருக்கும். முதலில் எந்த வகை கடிகாரங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். கடிகாரங்களுடைய வரலாறை பார்த்தீர்கள் என்றால், ஆரம்பகால கடிகாரங்கள் மெக்கானிக்கல் கடிகாரம் எனப்படும் இந்த முன்னும் பின்னும் செல்லும் பெண்டுலங்களை பயன்படுத்தி அதுக்கு சாவி கொடுத்து அதனை செயல்படுத்துற மாதிரி எல்லாம் இருக்கும். அதனுடைய நேரம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சரியாக இருக்கும். போக போக அது கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் தவறாக காமிக்க ஆரம்பிக்கும். தவறாக காமிக்க ஆரம்பித்தவுடன் மறுபடியும் கீ கொடுப்போம். இந்த வகை கடிகாரங்களை செயற்கைக்கோள்கள்ல பயன்படுத்த முடியல. இப்பொழுது அனைவரும் டிஜிட்டல் கடிகாரங்களை பயன்படுத்துறாங்க. இந்த டிஜிட்டல் கடிகாரங்கள்ல நேரத்தை எவ்வாறு கணக்கிடுறாங்க அப்படின்னா, அதற்கு இந்த ஆசிலேஷனை உருவாக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை வச்சிருக்காங்க. இந்த மெக்கானிக்கல் ஆசிலேஷனுக்கு பதில் மின்னணு அசைவுகளை உருவாக்கி அதனை கேலிபிரேட் எனப்படும் ஒரு செகண்டுக்கு இவ்வளவு அப்படின்றத கணக்கிட்டு அதிலிருந்து நேரத்தை கணக்கிடுறாங்க. இதற்கு முக்கியமான கருவியாக நம்ம இன்றைக்கு பயன்படுத்துறது கிறிஸ்டல் ஆசிலேட்டர் என்ற கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். பெரும்பாலும் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்களை பயன்படுத்துவாங்க. இவை ஒரு பீசோ எலக்ட்ரிக் எனப்படும் பண்புகள் இதற்கு இருக்கிறதுனால இதற்கு மின்சாரம் கொடுத்தா இது அதிரும். இந்த அதிர்வுகளை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வைத்து அதிலிருந்து ஒரு வினாடிக்கு இத்தனை அதிர்வு, அப்புறம் அதிலிருந்து 1 நிமிடம் மற்றும் 60 நிமிடம் என்று முழு நேரத்தையும் கண்டுபிடிப்பாங்க. இதேதான் கையில் கட்டியிருக்கும் கை கடிகாரத்திலிருந்து சுவர் கடிகாரம் வரைக்கும் இன்னைக்கு பயன்படுத்துகின்றோம்.
கணினிகள்லையும் இதனுடைய மேம்பட்ட பிரதிகளை தான் பயன்படுத்துறாங்க. சாதாரண செயற்கைக்கோள்கள்ல இந்த வகை கடிகாரங்களை பயன்படுத்துறாங்க. ஆனால் இதனை ஜிபிஎஸ் செயற்கைக்கோள்கள்ல பயன்படுத்த முடியாது. காரணம் என்னன்னா, இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இதனுடைய துல்லியத்தன்மை ஜிபிஎஸ்க்கு பத்தாது. கிறிஸ்டல் ஆசிலேட்டர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்புறம் அதுல நேரத்தில் பிழை ஏற்படும். அதனால இதனை ஜிபிஎஸ் செயற்கைக்கோள்களில் நேரடியாக பயன்படுத்த முடியாது. ருபீடியம் மற்றும் சீசியம் போன்ற பொருட்களை வைத்து இந்த சின்ன சின்ன எரர் எனப்படும் பிழையை போக்குவாங்க. அட்டாமிக் கிளாக் என்று ஒன்றை உருவாக்கியிருக்காங்க. இதை தனியாக ஒரு வீடியோ போடலாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய டாபிக். இந்த ஒரு செயற்கைக்கோள்களிலும் அட்டாமிக் கிளாக் பயன்படுத்தப்படும். அதனால நேரம் துல்லியமாக இருக்கும். அப்போ நம்ம செல்போன்லயும் இது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. நம்ம செல்போன்ல கிறிஸ்டல் கடிகாரங்கள் தான் பயன்படுத்துறோம். இப்போ அனுப்பிய நேரத்திற்கும் நம்ம பெற்ற நேரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை தானே நம்ம எடுத்துக்கொண்ட நேரம்னு கணிக்கிறோம். அப்படின்னும் பொழுது நம்ம செல்போன்ல துல்லியமா இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். இதற்குத்தான் 4வது செயற்கைக்கோளிலிருந்து இருந்து வருகின்ற அந்த தகவல் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம இப்ப இந்த 3 செயற்கைக்கோள்களிலிருந்து வந்த தகவலை வைத்து நம்ம எங்க இருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு செயற்கைக்கோள்ல இருந்து தகவல் வந்தது அப்படின்னா அதனுடைய ஸ்பியர்ல அந்த இடம் வழியாக போகணும். ஒருவேளை தள்ளி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய கணிதத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளுடைய கடிகாரத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு அர்த்தம். அதனால அதை அட்ஜஸ்ட் பண்ணி மீண்டும் கணிப்பாங்க. இவ்வாறு பலமுறை செய்வதன் மூலம் நமது கடிகாரத்தில் உள்ள நேரத்தையும் செயற்கைக்கோளில் உள்ள கடிகாரத்தில் உள்ள நேரத்தையும் சிங்க் எனப்படும் ஒன்றாக மாற்றுவாங்க. அதற்கு தான் 4வது செயற்கைக்கோளில் இருந்து வரும் சிக்னல். 4க்கு மேல்பட்ட செயற்கைக்கோள்கள் இருந்து சிக்னல் வந்தாலும் நம்மளுடைய துல்லியத்தன்மை அதிகரிச்சுக்கிட்டே போகும். இந்த எரர் கரெக்ஷன் சிக்கலான ஒரு கணிதம். இந்த கணிதத்தை முடிக்கும் பொழுது நமக்கு நமது கடிகாரத்தில் துல்லியமான நேரம் இருக்கும். இதுதான் டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளோபல் நேவிகேஷனல் சேட்டலைட் சிஸ்டங்களிலிருந்து பொசிஷனிங் மற்றும் நேவிகேஷனை தவிர 3வதாக அதிலிருந்து நமக்கு கிடைக்கும் பலன். அதாவது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னும் பொழுது நமக்கு சரியான நேரம் தேவை அப்படின்னா இந்த ஜிபிஎஸ் சிக்னல்கள்ல இருந்து நம்மளால பெற முடியும். இது ராணுவத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்று. பூமியில் தரையில் உள்ள ஒரு இடத்தின் பொசிஷனை சொல்லுவதற்கு 3 செயற்கைக்கோள் இருந்தாலே போதும். ஏன்னா 2 புள்ளிகள் வரும், அதுல ஒரு புள்ளி வானில் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். பூமியை ஒரு ஸ்பியராக வைத்து நம்ம இதை கணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ நம்ம விமானத்துல போகும்பொழுது பூமியை ஒரு ஸ்பியராக கணக்கிட முடியாது. அப்படின்னும் பொழுது நம்ம பொசிஷனை கண்டுபிடிப்பதற்கு 3 செயற்கைக்கோள்களிலிருந்து வரும் தகவல் பத்தாது. நமக்கு 4வது செயற்கைக்கோளிலிருந்து வரும் தகவல் தேவைப்படும். இவ்வாறு வரும்பொழுது நம்மால வானில் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். இதை தான் விமானங்கள்ல பயன்படுத்துறாங்க. நாங்கள் இந்த கணிதத்தை ரொம்பவே சிம்பிளிஃபைடு எனப்படும் எளிமையாக கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் பல விஷயம் இருக்கு. பூமியோட வளிமண்டலத்திற்குள்ள அந்த அலைகளுக்கு ஏற்படுகின்ற விளைவுகள், இதன் காரணமாக அந்த அலைகள் வரும் வேகத்தில் மாறுபாடு இருக்கலாம். பூமியில் ஒரு நொடிக்கும் விண்வெளியில் அந்த செயற்கைக்கோளுக்கு இருக்கும் ஒரு நொடிக்குமே வித்தியாசம் இருக்கும். இதை தான் டைம் டைலேஷன் சொல்லுவாங்க. இதையும் கணக்கில் வைத்து தான் இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் கணக்கிடுவாங்க. இதை அட்டாமிக் கிளாக் பற்றிய வீடியோவில் தெளிவாக அதை விளக்குவோம். இவ்வாறு ஜிபிஎஸ் சிக்னல்களை பெற்று இந்த ட்ரைலேட்டரலைசேஷன் கணிதத்தை போடும் கருவிகளுக்கு ஜிபிஎஸ் ரிசீவர் என்று பெயர். ஆரம்ப காலங்களில் பெரியதாக இருந்த ஜிபிஎஸ் ரிசீவர் காலப்போக்கில் சிறிதாகி இன்று ஸ்மார்ட் போனுக்குள் வரும் அளவிற்கு மிகச் சிறியதாக மாறிவிட்டது. இதுதான் ஜிபிஎஸ் வேலை செய்யும் முறை. ஜிபிஎஸ் இந்த உலகில் முதலில் உருவாக்கப்பட்ட பொசிஷனிங் சிஸ்டம் கிடையாது. இதற்கு முன்பே பல அமைப்புகள் இருந்தது. செயற்கைக்கோள்கள் முதலில் ஏவிய சிறிது காலத்திலேயே அமெரிக்காவும் சோவியத்தும் டிரான்சிட் மற்றும் சைக்ளான் என்ற செயற்கைக்கோள் அமைப்புகளை உருவாக்கி இருந்தாங்க. செயற்கைக்கோள்களிலிருந்து வந்த சிக்னல்களை வைத்து கப்பல்கள் கடலில் எங்க இருக்கிறது என்ற இடத்தை கண்டுபிடித்தார்கள். ஆனா அவங்க ட்ரைலேட்டரேஷன் மெத்தடை பயன்படுத்தல. அதற்கு பதில் டாப்லர் ஷிஃப்ட் என்ற வேகத்தினால் ஏற்படும் அலைவரிசை மாறுதல்களை வைத்து எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத கணிச்சாங்க. இது அந்த அளவுக்கு அக்யூரேசி கிடையாது. ஆனா கப்பல்களுக்கு ஏதோ ஓரளவு அக்யூரேசி இருந்தால் போதும் என்பதால இதனை 90கள் வரைக்குமே இதை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை ஜேம்ஸ் பாண்ட் படமாக இருக்கட்டும், நமது எம்ஜிஆர் அவர்களின் படமாக இருக்கட்டும், அதுல காமித்த இந்த வகை பொசிஷனிங் சிஸ்டம்லாம் டிரான்சிட் சிஸ்டம்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, அந்த கணிதத்தை கணிக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் சிறிய கருவிகள் அல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பெரிய கருவிகள். அதனால பொது பயன்பாட்டில் அதிகமாக இல்லை.
1960களில் சீகார் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் அமைப்பை உருவாக்கியிருந்தாங்க. அதனை ரேஞ்சிங் எனப்படும் பூமியில் உள்ள பல இடங்களுடைய உயரம் மற்றும் அதனுடைய ஜியோகிராபிக் டேட்டாவை, புவியியல் சார்ந்த தகவல்களை சேகரிப்பதற்காக அமெரிக்கா பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. பொசிஷனிங்கோ அல்லது நேவிகேஷனுக்கோ அதை பயன்படுத்தல. இதுதான் உலகத்திலே முதல்ல ட்ரைலேட்டரேஷனை பயன்படுத்திய செயற்கைக்கோள் அமைப்பு. இந்த 2 திட்டங்கள்ல இருந்து கத்துக்கிட்ட பாடங்களை வைத்து டைமேஷன் புரோகிராம் என்று ட்ரைலேட்டரேஷன் முறைப்படி பொசிஷனிங் மற்றும் நேவிகேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் அமைப்பை உருவாக்கணும்னு முடிவு பண்றாங்க. அமெரிக்க கடற்படைக்கான ஒரு திட்டமாக இருந்தது. அதே மாதிரி அவங்களுடைய விமானப்படையும் ப்ராஜெக்ட் 621B அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இதற்காகவே செஞ்சுட்டு வந்தாங்க. 1973ல் இவை அனைத்தையும் சேர்த்து டிஃபென்ஸ் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் என்று உருவாக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதற்கு நேவ்ஸ்டார் என்ற பெயரும் வச்சாங்க. 1970களில் இருந்து பல செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டது. 1983ல் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. கொரியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று நேவிகேஷன் சிஸ்டங்கள்ல ஏதோ ஒரு பிழை ஏற்பட்டது. தவறுதலாக சோவியத் பகுதிக்கு போயிடுச்சு. அதை ஒரு உளவு விமானம் என்று நினைத்து அதை சோவியத் சுட்டு வீழ்த்திட்டாங்க. அப்பொழுதே அமெரிக்கா சொன்னாங்க, இது மாதிரி கமர்ஷியல் விமானங்களுக்கு தேவையான ஜிபிஎஸ்ஐ நாங்கள் உருவாக்குவோம் என்று. 1970களில் ஆரம்பித்து பல செயற்கைக்கோள்களை ஏவிக்கிட்டே வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேட்டலைட்டை ஏவ ஜிபிஎஸ் படிப்படியாக அதன் செயல்பாட்டிற்கு வந்தது. முழு செயல்பாட்டிற்கு 1995 தான் வந்தது. இன்று 31 செயற்கைக்கோள்கள் பூமியை சுழண்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு செயற்கைக்கோளுக்கு குறிப்பிட்ட காலம் அதன் சேவையில் இருக்கும். ஒரு சில செயற்கைக்கோள்களை பேக்கப் செயற்கைக்கோள்களாக வச்சிருக்காங்க. அதாவது இந்த முக்கியமான செயற்கைக்கோள் பழுதானா அதை பயன்படுத்தி கொள்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. அமெரிக்கா பல பிரதிகளாக சேட்டலைட்டுகளை தொடர்ந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மாத்திக்கிட்டே இருக்காங்க. டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக புது சேட்டலைட்டுகளை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. பூமியில் எந்த இடத்திலிருந்தும் 6 செயற்கைக்கோள்களிலிருந்து சிக்னல்களை பெறலாம் என்ற மாதிரி அது சுழண்டு கொண்டே வருகிறது. இதனை கண்ட்ரோல் செய்யக்கூடிய மாஸ்டர் கண்ட்ரோல் சென்டர் அமெரிக்காவில் உள்ளது. பல கிரவுண்ட் ஆண்டனாக்களிலிருந்து கட்டளைகள்லாம் போகுது. அனைத்து செயற்கைக்கோள்களிலும் ஒரே நேரம் இருக்கிற மாதிரி இந்த கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து பார்த்துப்பாங்க. அமெரிக்க விமானப்படை இந்த கட்டுப்பாட்டு மையங்களை நிர்வகிச்சுட்டு வராங்க. நமது செல்போன்களில் ஜிபிஎஸ் ரிசீவர் இந்த சிக்னல்களை வாங்கி கணிதத்தை கணித்து எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்ற தகவலை நமக்கு கொடுக்கும். இதிலிருந்து எந்த ஒரு தகவலும் செயற்கைக்கோளுக்கு போகாது. ஜிபிஎஸ் சேட்டலைட் என்பது ஒரு தெருவிளக்கு மாதிரி. அதிலிருந்து நமக்கு வெளிச்சம் வருது. ஆனா நம்மிடமிருந்து அந்த விளக்குக்கு எதுவுமே போறதில்லை. அதே மாதிரிதான் ஜிபிஎஸ் சேட்டலைட்ல இருந்து வருகின்ற சிக்னல்கள் நமது செல்போனுக்கு வரும். நமது செல்போனிலிருந்து எந்த ஒரு தகவலும் ஜிபிஎஸ் சேட்டலைட்டுக்கு போகாது. இப்போ உங்க செல்போனை நீங்க தைரியமா பயன்படுத்தலாம். நமது செல்போன்களிலிருந்து அமெரிக்க செயற்கைக்கோளுக்கு எந்த ஒரு தகவலும் போகாது. ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம செல்போனில் பயன்படுத்துகின்ற பெரும்பாலான மென்பொருட்கள் அமெரிக்க நிறுவனங்களுடையது தான். அவங்களுக்கு எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்றதெல்லாம் தெளிவா தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ இந்த சேட்டலைட்ல இருந்து வர சிக்னல் மாதிரியே தரையில இருந்து யாராவது போலியான சிக்னல் அனுப்பிச்சா என்ன ஆகும்? அந்த இடத்துல இருக்கிற ஜிபிஎஸ் ரிசீவர்கள் எல்லாம் குழம்பி விடும் இல்லையா? இதைத்தான் நம்ம ஒரு வீடியோவா கொடுத்திருந்தோம், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்று. யுக்ரைன் போர்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் ஆயுதமாகவே இந்த ஜிபிஎஸ் ஜாமர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதை பத்தி அதுல தெளிவா கொடுத்திருந்தோம். சிவிலியன் யூஸ் என்று சொல்லக்கூடிய பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தும் ஜிபிஎஸ் சிக்னல்கள் துல்லியத்தன்மையில் குறைவாக இருக்கும். அதே சமயத்துல அது என்கிரிப்ட் பண்ணப்பட்டு இருக்காது. அதனால அதை எளிதாக ஜாம் பண்ணலாம். ஆனா பிரத்யேக அலைவரிசைகள்ல ராணுவத்திற்கு என்கிரிப்டட் எனப்படும் சீக்ரெட் கோடுகள் மற்றும் மிகவும் துல்லியத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தகவல்களை கொடுப்பாங்க. இந்த தகவல்களை தான் நம்ம கார்கில் அப்போ பயன்படுத்திக்கிறோம்னு கேட்டோம். ஆனா அமெரிக்கா கொடுக்கல. எதிர்காலத்துல இன்னும் பல அலைவரிசைகளுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் இதை இராணுவத்திற்காக தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. 2000வது ஆண்டு வரை ராணுவ பயன்பாட்டிற்காகவே மட்டும் மற்றும் ஒரு சில அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட திட்டங்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. சிக்னல்களுடைய துல்லியத்தன்மையுமே குறைத்து, அதாவது செலக்டிவ் அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் குறைத்து தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. 2000வது ஆண்டிற்கு பிறகு அமெரிக்கா இதனை உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டு வராங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனை வருது. அமெரிக்க ராணுவம் கொடுக்கும் ஒரு சேவையை உலகமெங்கும் உள்ள நாடுகள் ஒரு நம்பிக்கையில நம்ம
பயன்படுத்திட்டு வரும். ஆனா அமெரிக்கா நினைத்தால் அந்த செயற்கைக்கோள்களிலிருந்து வரும் தகவல்களை தவறாக கொடுக்கலாம் அல்லது அதனுடைய துல்லியத்தன்மையை குறைத்து கொடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில சேட்டலைட் சிக்னல்களை கொடுக்காமலே போகலாம். இவ்வாறு இந்த உலகில் பலரது வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் அமெரிக்க ராணுவத்தின் சேவை நமது வாழ்க்கையே கட்டுப்படுத்திட்டு வருது. இதை உணர்ந்த பல நாடுகள் தங்களுக்குன்னு சொந்தமா இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதற்கு அவங்களும் போட்டிக்கு இந்த ஜிபிஎஸ் மாதிரி அமைப்புகளை உருவாக்கிட்டு வராங்க. அவையெல்லாம் என்னென்னு இப்ப பார்ப்போம். ரஷ்யா குளோனாஸ் என்ற சிஸ்டத்தை 1970களில் சோவியத் காலத்திலிருந்து ஆரம்பிச்சு பயன்படுத்திட்டு வராங்க. ஐரோப்பிய ஒன்றியம் கலீலியோ என்ற செயற்கைக்கோள்களையும் பயன்படுத்திட்டு வராங்க. சைனா பைடோ என்று பெயரிடப்பட்ட ஜிபிஎஸ் மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சீனாவில் உள்ள அனைத்து செல்போன்களிலும் அதை தான் பயன்படுத்திட்டு வராங்க. இந்தியாவால குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அளவிற்கு செய்ய முடியவில்லை என்றாலும் நமது ரீஜனல் நேவிகேஷன் சர்வீஸ் என்று நமது இந்தியா மற்றும் நமது இந்தியாவை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இந்த சேவையை கொடுப்பதற்காக நமது செயற்கைக்கோள்களை ஏவிட்டு வரோம். இதனை பற்றி ஒரு தெளிவான வீடியோ கூடிய சீக்கிரம் நாங்கள் கொடுக்கிறோம். இன்று ஜிபிஎஸ் பயன்படுத்தாத இடங்களே இல்லை. கடலில் செல்லும் கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் திசை காட்டுவதற்கு ஜிபிஎஸ் இன்று ஒரு முக்கியமான கருவியாக மாறிவிட்டது. விமானங்கள் பறக்கும் பொழுது அதனுடைய நேவிகேஷனுக்கும் ஜிபிஎஸ் மிக முக்கியமான கருவியாக மாறிவிட்டது. விவசாயம், கனிம வளம், தொழில்துறைகளின் அனைத்து துறைகள், டிரான்ஸ்போர்டேஷன் எனப்படும் போக்குவரத்து போன்ற அனைத்திற்கும் இன்று ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. நம்மில் பல பேர் ஜிபிஎஸ்ஐ தினம் தினம் பயன்படுத்திட்டு வருகின்றோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்க ராணுவத்தால் நடத்தப்படும் ஒரு சேவையை பெற்று நாம் நம் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம் என்று. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எதற்காக அமெரிக்கா தனது ராணுவத்திற்கான ஒரு சேவையை உலகமெங்கும் உள்ள பொதுமக்களுக்கு இலவசமாக கொடுக்கறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதற்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறோம். இந்த வீடியோவை யூடியூப் அல்காரிதம் அடுத்தவர்களுக்கு காமிக்கணும் என்றால் எத்தனை பேருக்கு இது ஷேர் பண்ணப்பட்டுள்ளது, எத்தனை கமெண்ட் உள்ளது என்பதை பொறுத்து தான் நடக்கும். அப்படின்னும் பொழுது உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். Until then, bye for now. ஜெய் ஹிந்த்.